அவரை பொறுத்த வரைக்கும்னா அவர் பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு, மறுக்க முடியாது. நீங்க பத்திரிகையில நீங்களே பாக்குறீங்க, ஒரு நிறைய ஒரு கூட்டம் வந்து சாரசாரையா இளைஞர்கள் போறாங்க. ஒரு தமிழ்நாட்டுடைய முன்னணி நட்சத்திரம். தேர்தல் களத்திலையும் பொறுத்த வரைக்கும் அதோடைய தாக்கம் இருக்கும். அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 விழுக்காடு வாக்குல ஒரு வாங்குவாரு. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு 15 விழுக்காடு வாக்கு வாங்க பெரிய விஷயம் தான். முதல் தேர்தலே 15 விழுக்காடு வாக்கு வாங்குறது பெரிய விஷயம். ஆனால் அது வெற்றியா மாறுமாங்கிறது அது சந்தேகம் தான். சகோதரர் விஜய் வந்து அதுக்குண்டான அவருடைய எதிர்ப்பு குரல் ஒன்றிய அரசை கண்டித்தோ பாஜக அரசை கண்டித்தோ அந்த குரல் பொறுத்த வரைக்கும் அது ஒழிக்கவில்லை. அது இல்லாம இன்னைக்கு சமீப காலமாக எஸ்ஐஆர் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வந்து முக்கியமான பிரச்சனைகள் சாதாரண ஜனங்கள் சார்ந்த தமிழ்நாட்டு ஜனங்களுடைய பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் அது சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அவர் அந்த நேரத்துல அவர் பேசாம இருக்கிறார். இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்க திமுக எதிர்க்கிறன்னு சொல்றாரு, பாஜக எதிர்க்கிறன்னு சொல்றாரு. ஆனா பாஜக குறிப்பா ஒன்றிய அரசுடைய தமிழ்நாட்டிற்கு இழைத்த அநீதிகள், திட்டங்களா இருக்கட்டும், நிதியா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் இனியும் அவருடைய குரல் ஒலிக்கணும். அதுல கொஞ்சம் மௌனமா இருக்கிற எனக்கு வேறுபாடுகள் உண்டு. நான் சொல்லியிருக்கிறேன். பேசுறாரு பாஜக வருது. ஏன்னா சிறுபான்மையருடைய ஓட்டை பிரிக்கத்தான் அந்த மாதிரி பண்றாராதான் பாஜகவை எதிர்க்காம இருக்கு. நீங்க சிறுபான்மையர் ஓட்டு போயிருக்கிறத நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நான் சகோதரர் விஜயோடைய அரசியல் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருடைய வருகை வந்து எங்க அணிக்கு, திமுக அணிக்கு அது எனக்கு நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன் நான். ஏன்னா இந்த அணி ஏற்கனவே வலுவாதான் இருக்கு. திமுக தலைமையிலான அணி ஏற்கனவே வலுவான அணி. ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த 7 வருடங்கள் 8 வருடங்கள் தொடர் வெற்றிகள், உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், தொடர் வெற்றிகள் எங்களுக்கு இருக்கு. இந்த நேரத்துல வந்து என்னன்னா அவர் வந்து இப்போ அதே நேரம் முதலமைச்சருடைய சமீபத்திய அறிவிப்புகள், நீங்க மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் பொங்கல் தொகுப்பு கிட்டத்தட்ட 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்க இப்போ இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் 3 மாசம் சேர்த்து 3000 பிளஸ் கோடை ஊக்கத்தொகையை பொறுத்து அது ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது மாத்திரம் கிடையாது. கடந்த கிட்டத்தட்ட 4.5 வருஷமா வந்து பல்வேறு அடித்தட்டு மக்கள் பயனடைய மாதிரி நிறைய அவங்க செஞ்சிருக்கிறாங்க. சோ தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் இது ஒரு பக்கம். இன்னொரு பாத்தீங்கன்னா சமூக நிதியை செயல்படுத்தக்கூடிய இது போன்ற திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் கனவு இல்ல திட்டம், இது போன்ற பல்வேறு திட்டங்கள், இதன் மூலியமா மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறலாம்ங்கிற நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம்.